Today we are going to learn about web technology, chapter 2, Internet Protocol. Introduction. What is meant by protocol? A protocol suite is a set of protocol defining services at a number of layers. The TCP/IP protocol suite include services at network and transport layer. Ethernet, a data link layer. Ethernet provides unique address, but it is not globally communicable. All Ethernet network has some common mechanism for transmission of data between computers on the same network. Multi-access. Every Ethernet interface has unique 48-bit address called hardware address or physical address. The broadcast address is all ones. A broadcast is a message that is received by all end system on a network. இந்த லெசனில் இன்டர்நெட் ப்ரோட்டோகால் பற்றி பார்க்க போகிறோம். ப்ரோட்டோகால்னால் ஃபஸ்ட்டே பார்த்தோம், ஒரு கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய நெட்ஒர்க் ஒன்றோட ஒன்று எப்படி கம்யூனிகேட் பண்ணணுன்ற செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை தான் ப்ரோட்டோகால்னு பார்த்தோம். ப்ரோட்டோகால் சூட்டுன்றது ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணி அந்த ஒவ்வொரு லேயருக்குள்ளே எப்படி கம்யூனிகேட் பண்ணணும். ஓஎஸ்ஐ மாடலில் 7 லேயர்ஸ் இருக்குது. ஃபிசிக்கல் லேயர், நெட்ஒர்க் லேயர், டேட்டா லிங்க் லேயர், இந்த மாதிரியான நிறைய லேயர்ஸ் இருக்குது. ஒவ்வொரு லேயர் பை லேயர் எப்படி கம்யூனிகேட் பண்ணணும், என்ன மாதிரியான சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணணுன்றதை அந்த ப்ரோட்டோகால் ஸ்வீட்டில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகாலில் நெட்ஒர்க் லேயரும் டிரான்ஸ்போர்ட் லேயரும் எப்படி கம்யூனிகேட் பண்ணணுன்ற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஈத்தர்நெட், எ டேட்டா லிங்க் லேயர். ஈத்தர்நெட் டேட்டா லிங்க் லேயரில் கம்யூனிகேட் பண்ணும். இதில் ஈத்தர்நெட்டில் ஒவ்வொரு லேயருக்கும் யூனிக் ஐபி அட்ரஸ், யூனிக் ஃபிசிக்கல் அட்ரஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த அட்ரஸை வச்சு மற்ற கம்ப்யூட்டர்ஸ் கூட குளோபலாக கனெக்ட் பண்ண முடியாது. ஈத்தர்நெட்டில் காமனாக செய்யக்கூடிய டாஸ்க் என்னலான்னா, ஃபஸ்ட்டு ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு சேம் நெட்ஒர்க் உள்ளே கம்யூனிகேட் பண்ணுறது, எப்படி கம்யூனிகேட் பண்ணணுன்ற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மல்டி ஆக்சஸ்ன்னு சொல்லும்போது ஷேர்டு மீடியமுக்குள்ளே எப்படி கம்யூனிகேட் பண்ணணும். அடுத்து ஈத்தர்நெட் இன்டர்ஃபேஸில் 48 பிட் அட்ரஸ் இருக்கும். இந்த 48 பிட் அட்ரஸை ஹார்ட்வேர் அட்ரஸ் அல்லது ஃபிசிக்கல் அட்ரஸ்ன்னு சொல்கிறோம். இதில் ப்ராட்காஸ்ட் அட்ரஸ் எப்போவுமே ஈத்தர்நெட் டேட்டா லிங்க் லேயரில் எப்போவுமே 1 இருக்கும். ப்ராட்காஸ்ட் மெசேஜ் என் சிஸ்டத்துக்கு சென்ட் பண்ணிகிட்ருக்கோம். டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஃப்ரேம்ஸ். The source system construct a chunk of data includes the Ethernet address of the destination and put this data on the end system on the network receives data and look at the destination address. If the destination address matches the Ethernet address of the end system, it keeps the data which is otherwise thrown away. Each frame includes header that include the information such as destination address. Transmission of frame. Transmission of frameல என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம சென்ட் பண்ணக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே டேட்டா பேக்கெட்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணும். இந்த ஸ்ப்ளிட் பண்ணக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன் எந்த மெஷினுக்கு சென்ட் பண்ணணுன்றத அதோட ஐபி அட்ரஸ், ஒரிஜினல் டேட்டா கூட சென்ட் பண்ணக்கூடிய அந்த மெஷினோடைய ஐபி அட்ரஸும் இருக்கும், ரிசீவ் பண்ணக்கூடிய அந்த மெஷினோடைய ஐபி அட்ரஸும் இருக்கும். அதில் எந்த மெஷின் டேட்டா பண்ணதோ அந்த ரிசீவ் பண்ணக்கூடிய அந்த மெஷினோடைய ஐபி அட்ரஸும் அந்த டேட்டா பேக்கெட்டில் இருக்கக்கூடிய ஐபி அட்ரஸும் ஒன்று தானான்னு செக் பண்ணும். செக் பண்ணி மேட்ச் ஆச்சுதுன்னா அந்த டேட்டாவை ரீட் பண்ணும். இல்லைன்னா அந்த இன்ஃபர்மேஷனை அப்படியே நெக்ஸ்ட் மெஷினுக்கு மாற்றி விடும். இப்படி ஒவ்வொரு மெஷின் பை மெஷினாக அந்த இன்ஃபர்மேஷன் சென்ட் ஆகி லாஸ்ட்டில் டெஸ்டினேஷன் மெஷினை ரீச் ஆகும். இந்த டேட்டா பேக்கெட்ஸை ஃப்ரேம்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம் இல்லையா, ஃப்ரேம்ஸில் ஒவ்வொன்றுத்துலேயுமே அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் ஒரிஜினல் டேட்டா கூட எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனும் சேர்த்து சென்ட் பண்ணும். இன்டர்நெட் ப்ரோட்டோகால். Internet protocol are used to communicate across internet network. இன்டர்நெட் ப்ரோட்டோகால் ஃபஸ்ட்டே பார்த்தோம், நெட்ஒர்க்கில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர்ஸும் ஒன்றோட ஒன்று கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இங்கே
இன்டர்நெட் ப்ரோட்டோகாலில் 7 லேயர்ஸ் இருக்குன்னு முதலே பார்த்தோம். அது அப்ளிகேஷன் லேயர், ப்ரெசன்டேஷன் லேயர், செஷன் லேயர், டிரான்ஸ்போர்ட் லேயர், நெட்வொர்க் லேயர், டேட்டா லிங்க் லேயர், ஃபிசிக்கல் லேயர்னு இந்த 4 லேயர்ஸுமாக பிரிச்சுருக்காங்க. இந்த இன்டர்நெட் ப்ரோட்டோகாலில் இந்த அப்ளிகேஷன் லேயர், ப்ரெசன்டேஷன் லேயர், செஷன் லேயர் சேர்ந்து ஒரே லேயராக ஆக்ட் பண்ணுது. அடுத்தது இந்த 3 லேயரும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா எஃப்டிபி, டெல்நெட், எஸ்எம்டிபி, எஸ்என்எம்பி ப்ரோட்டோகால்ஸ் மூலமாக கம்யூனிகேட் பண்ணுது. அடுத்து நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட் லேயரை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு என்ன ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணுறோன்னா டிசிபி ஆர் யூடிபி ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணுறோம். டிசிபி முதலே பார்த்தோம், டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால். இதை பேக்கெட்ஸாக ஃப்ரேம்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணி சென்ட் பண்ணும். யூடிபி அப்படி கிடையாது, சென்ட் பண்ணக்கூடிய அந்த டேட்டாவை பேக்கெட்ஸாவோ ஃப்ரேம்ஸாவோ ஸ்ப்ளிட் பண்ணுறதில்ல, அப்படியே ஒரிஜினல் மெசேஜை சென்ட் பண்ணும். இந்த யூடிபி ப்ரோட்டோகால் எங்கே நம்ம யூஸ் பண்ணுறோன்னா வீடியோ, ஆடியோ இந்த மாதிரியான ஃபைல்ஸை சென்ட் பண்ணுறதுக்கு இந்த யூடிபி ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணுறோம். அடுத்து நெக்ஸ்ட்டு நெட்வொர்க் லேயரில் ரூட்டிங் ப்ரோட்டோகால், ஐபி, ஐசிஎம்பி இந்த மாதிரியான ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணுறோம். இந்த நெட்வொர்க் லேயரில் என்ன பண்ணோன்னா டேட்டா பேக்கெட்டை சென்ட் பண்ணுறதுக்கு ரூட்டிங் அல்காரிதம், ரூட்டிங் டேபிள் மூலமாக எந்த பேக்கெட்டை எந்த டெஸ்டினேஷன் மெஷின் வழியாக சென்ட் பண்ணால் ஈஸியாக அந்த டெஸ்டினேஷனை போய் ரீச் ஆகுன்றதை ஐடென்டிஃபை பண்ணி அந்த பேக்கெட்ஸ் அது வழியாக சென்ட் பண்ணுறதுக்கு இந்த ரூட்டிங் ப்ரோட்டோகால், இன்டர்நெட் ப்ரோட்டோகால், ஐசிஎம்பி ப்ரோட்டோகால்லாம் யூஸ் பண்ணுறோம். அடுத்து டேட்டா லிங்க் லேயர். டேட்டா லிங்க் லேயர் என்ன பண்ணோன்னா ஃபிசிக்கல் லேயரில் வரக்கூடிய அந்த எலக்ட்ரானிக் சிக்னல்ஸை டேட்டாவாக கன்வெர்ட் பண்ணி அந்த சோர்ஸ் மெஷின்லேருந்து டெஸ்டினேஷன் மெஷினுக்கு அனுப்பி கொடுக்கும். ஃபிசிக்கல் லேயரில் நம்ம கோஆக்ஷியல் கேபிள், ஃபைபர் ஆப்டிக் கேபிள் இந்த மாதிரியான கேபிள்லேருந்து வரக்கூடிய அந்த ஒரிஜினல் சிக்னல்ஸை கேப்சர் பண்ணி அதை சென்ட் பண்ணும். அப்படியே டேட்டா லிங்க் லேயருக்கு அனுப்பும். டேட்டா லிங்க் லேயர் தான் வந்திருக்க பேக்கெட்டில் ஏதாவது எரர் மெசேஜ் இருக்கா இது எல்லாமே செக் பண்ணும். ஃபிசிக்கல் லேயர் ஜஸ்ட்டு கேபிள்லேருந்து டிரான்ஸ்மிஷன் மீடியாலேருந்து வரக்கூடிய இன்ஃபர்மேஷனை அப்படியே வாங்கி ஃபிசிக்கல் லேயருக்கு அனுப்பும். இன்டர்நெட் ப்ரோட்டோகால். The network layer of TCP/IP is called Internet Protocol. This is responsible for sending data between end system of different network. IP network has the following properties. Each end system has a unique address. IP layer of each end system uses data link layer to transmit and receive IP packet. IP address. Each IP address is a pair of network ID and host ID. இன்டர்நெட் ப்ரோட்டோகாலில் நெட்வொர்க் லேயர் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு முதலே பார்த்தோம். இது என்ன பண்ணோன்னா டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய சேம் லேயர்ஸ் ஒன்றோட ஒன்று கம்யூனிகேட் பண்ணுறதுக்கும் டேட்டாவை சென்ட் பண்ணுறதுக்கும் ரிசீவ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுது. இந்த இன்டர்நெட் ப்ரோட்டோகாலுக்கு என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னா ஃபஸ்ட்டு ஒவ்வொரு எண்டு சிஸ்டத்துக்கும் யூனிக் அட்ரஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுக்கும். இந்த ஃபிசிக்கல் லேயர் என்ன பண்ணோன்னா அந்த இன்டர்நெட் ப்ரோட்டோகால் ஃபிசிக்கல் லேயர்லேருந்து வரக்கூடிய டேட்டா பேக்கெட்ஸை அப்படியே வாங்கி டேட்டா லிங்க் லேயருக்கு அனுப்பி அதுக்கு மேலே இருக்கக்கூடிய லேயர்ஸுக்கு அந்த இன்ஃபர்மேஷனை சென்ட் பண்ணும். ஒவ்வொரு ஐபி அட்ரஸ்லேயும் நெட்வொர்க் ஐடி, ஹோஸ்ட் ஐடி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்ப்போம். இந்த ஐபி அட்ரஸ் வந்து 0லேருந்து 225 வரையிலும் ஸ்டார்ட் ஆகும். 0101 காம்பினேஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்து இதில் ஒவ்வொரு ஐபி அட்ரஸுக்கும் ஐபி அட்ரஸோடைய ஃபஸ்ட்டு பார்ட் எதை ஸ்பெசிஃபை பண்ணுதுன்னா எந்த ஏரியாவில் உள்ள எந்த நெட்வொர்க் அட்ரஸை ஸ்பெசிஃபை பண்ணுது. When routing the data, the router looks at the network address. Each router has the table called routing table that indicate where it should send a packet given to the given destination address. If IP address space is administered by IANA, Internet Assigned
Network Authority IANA allocate the space of RIRS. Internet service provider may allocate IP address to the customer. RIRS may allocate IP address to organization. ஐபி அட்ரஸில் நம்ம சென்ட் பண்ணக்கூடிய அந்த டேட்டா முதலே பார்த்தோம். ரூட்டிங் டேபிள் மூலமாக அல்லது ரூட்டிங் அட்ரஸ் மூலமாக எந்த பேக்கெட் எந்த நெட்வொர்க் மூலமாக சென்ட் பண்ணணுன்றதை டிசைட் பண்ணோம். அந்த ரூட்டிங் டேபிள்னால் ஒரு நெட்வொர்க்குள்ளே 4 சிஸ்டம் கம்யூனிகேட் பண்ணுதுன்னா ஃபஸ்ட்டு ஏபிசிடின்னு 4 கம்ப்யூட்டர்ஸ் இருக்குன்னா ஏலேருந்து பிக்கு போகிறதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் எடுக்குது, எவ்வளோ டைமில் அந்த டேட்டா சென்ட் பண்ணுது, அந்த டைமில் அந்த மெஷின் ஃப்ரீயாக இருக்கா இல்லையா, எதாவது க்ராஷ் ஆகிடுதா, இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கேதர் பண்ணி வச்சு ஒவ்வொரு பேக்கெட்டும் எந்த மெஷின் வழியாக சென்ட் பண்ணணுன்றதை டிசைட் பண்ணுறதை தான் இந்த ரூட்டிங் டேபிள்னு சொல்லணும். இந்த ரூட்டிங் டேபிள் மூலமாக டெஸ்டினேஷன் மெஷினுக்கு இன்ஃபர்மேஷனை ஃபாஸ்ட்டாக சென்ட் பண்ணும். அடுத்தது இந்த டேட்டா ஐபி அட்ரஸ் ஸ்பேஸை அட்மினிஸ்டர் பண்ணுறது ஐஏஎன்ஏயோடைய எக்ஸ்பென்ஷன் இன்டர்நெட் அசைன்டு நம்பரிங் அத்தாரிட்டி. அவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு தடவையும் கம்ப்யூட்டர் கனெக்ட் ஆகும்போது அதுக்கான ஐபி அட்ரஸை ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த ஐஏஎன்எஸ் ஐஆர்எஸ்க்கு தேவையான ஸ்பேஸை அலாகேட் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் பிஎஸ்என்எல் ஏர்டெல் இந்த மாதிரியான கம்பெனிஸ் இந்த ஐபி அட்ரஸை கஸ்டமர்ஸுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுக்கும். அதுவே ஆர்ஐஆர்எஸ் ஐபி அட்ரஸை கம்பெனி சைடுக்குள்ள ஐபி அட்ரஸை ப்ரொவைட் பண்ணும். இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் கஸ்டமருக்குள்ள ஐபி அட்ரஸும் ஆர்ஐஆர்எஸ் கம்பெனி சைடுக்குள்ள ஐபி அட்ரஸும் ப்ரொவைட் பண்ணி கொடுக்கும். டைப்ஸ் ஆஃப் இன்டர்நெட் அட்ரஸ். இன்டர்நெட் அட்ரஸை 5 டைப்ஸாக பிரிச்சிருக்கு. கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி, கிளாஸ் இன்னு பிரிச்சுருக்காங்க. கிளாஸ் ஏயில் நெட்வொர்க் ஐடி 7 பிட்டாக இருக்கும். கிளாஸ் பியில் நெட்வொர்க் ஐடி 14 பிட்டாக இருக்கும். கிளாஸ் சியில் நெட்வொர்க் ஐடி 21 பிட்ஸாக இருக்கும். கிளாஸ் டியில் 28 பிட், கிளாஸ் இயில் 27 பிட்ஸ். இந்த பிட்ஸை வச்சு நம்ம கனெக்ட் பண்ணியிருக்க சிஸ்டத்தோட ஐபி அட்ரஸை வச்சு இது கிளாஸ் ஏயா கிளாஸ் பியிலேருந்து வருதான்றதை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இந்த கிளாஸ் டி மல்டிகாஸ்டிங் குரூப் ஐடி யூஸ் பண்ணுறது. மல்டிகாஸ்டிங் குரூப் ஐடின்னு சொல்லும்போது அந்த ப்ராட்காஸ்டிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. கிளாஸ் சி ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுருக்காங்க. பேக்கெட் ஃபார்மேட். இந்த டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோலோட பேக்கெட் ஃபார்மேட்டில் என்னெல்லாம் அந்த பேக்கெட்டில் என்னெல்லாம் இருக்குன்னா வெர்ஷனிங் இருக்கும், ஐஹெச்எல், டைப்ஸ் ஆஃப் சர்வீஸ், டோட்டல் லென்த், ஐடென்டிஃபிகேஷன், ஃப்ளாக்ஸ், ஃப்ராக்மெண்ட் ஆஃப்செட், டைம் டு லீவ், ப்ரோட்டோகால், header, checksum, source address, destination address, optional, padding, data variable. இவ்வளவும் ஒரு பேக்கெட்டை ஸ்ப்ளிட் பண்ணும்போது அதில் இவ்வளோ இன்ஃபர்மேஷனும் சேர்த்து சென்ட் ஆகும். அதில் ஒவ்வொரு பேக்கெட்டில் உள்ள இன்ஃபர்மேஷனை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஐஹெச்எல்லோட எக்ஸ்பென்ஷன் இன்டர்நெட் ப்ரோட்டோகால் ஹெட்டர் லென்த். இந்த IP header length which is 32 bit. TOS types of service defines how to handle datagram. Total length specifies total length of IP packet in bytes. ID identification number used to identify datagram fragments. Flag consists of 3 bit. Lower bit specify whether data is fragmented. Middle bit specifies whether data is lost. 1. Higher order bit not used. Frame offset specifies the relative position of the fragment from the beginning of the fragment data. TTL time to live. A counter is decremented and the data is discarded if it becomes 0. Protocol indicates whether the upper layer of protocol is present. Header checksum used to ensure correctness of the data packet. Source and destination address. IP address of source and destination machine optional. Specifies various options like security to be set. Data contain information.
ஃபஸ்ட்டு ஐஹெச்எல் பார்ப்போம். ஐஹெச்எல்லோட எக்ஸ்பென்ஷன் வந்து இன்டர்நெட் ப்ரோட்டோகால் ஹெட்டர் லென்த். இந்த இன்டர்நெட் ப்ரோட்டோகால் ஹெட்டர் லென்த்தில் என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குன்னா ஒவ்வொரு ஃப்ரேம்ஸையும் ஹெட்டர் லென்த்தோடைய பிட் சைஸை ஸ்பெசிஃபை பண்ணும். அதில் 32 பிட்டா 64 பிட்டா 128 பிட்டா இந்த மாதிரி என்ன பிட் யூஸ் பண்ணியிருக்கோன்றதை ஸ்பெசிஃபை பண்ணும். அடுத்து டிஓஎஸ் எக்ஸ்பென்ஷன் டைப்ஸ் ஆஃப் சர்வீஸ். இந்த டைப்ஸ் ஆஃப் சர்வீஸில் எப்படி டேட்டாகிராமை ஹேண்டில் பண்ணணுன்ற அந்த இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். டோட்டல் லென்த் எதை ஸ்பெசிஃபை பண்ணுதுன்னா ஒவ்வொரு பேக்கெட்டையும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணும்போது அதுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் அலோகேட் பண்ணணும், 12 பிட்டா 64 பிட்டா இது மாதிரி எந்த பிட்டு லென்த்து பேக்கெட்டாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோன்றதை ஸ்பெசிஃபை பண்ணோம். அடுத்து ஐடியோட எக்ஸ்பென்ஷன் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ஒவ்வொரு டேட்டா பேக்கெட்டையும் ஃப்ராக்மெண்ட்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம் இல்லையா, ஸ்ப்ளிட் பண்ணும்போது அந்த டேட்டா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைமில் போய் சென்ட் ஆகும். ரிசீவிங் மிஷினுக்கு வரும்போது அது கரெக்டான அந்த பொசிஷன் அந்த டெஸ்டினேஷனுக்கு வரும்போது அதை ரீஅரேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த ஐடி நம்பர் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து ஃப்ளாகில் 3 பிட் யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட் வந்து லோ பிட் எதை ஸ்பெசிஃபை பண்ணுதுன்னா நம்ம சென்ட் பண்ணக்கூடிய அந்த டேட்டாவை வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம், ஃப்ராக்மெண்ட் பண்ணியிருக்கோன்றதை ஐடென்டிஃபை பண்ணும். மிடில் பிட் வந்து இது வந்து லாஸ்ட் பிட் இல்லைன்றதை ஐடென்டிஃபை பண்ணும். ஹையர் ஆர்டர் பிட் இதுவரையில் நம்ம யூஸ் பண்ணவே இல்லைன்றதை ஸ்பெசிஃபை பண்ணும். அடுத்து ஃப்ராக்மெண்ட் ஆஃப்செட் எதை ஸ்பெசிஃபை பண்ணுதுன்னா நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியிருக்க டேட்டா வந்து பிகினிங் ஆஃப் டேட்டாவா அல்லது எண்ட் ஆஃப் டேட்டாவான்றதை ஐடென்டிஃபை பண்ணும். இதை எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ஒவ்வொரு பேக்கெட்ஸும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி சென்ட் ஆகுது இல்லையா, அப்போ சென்ட் பண்ணும்போது எது ஆர்டராக அரேஞ்ச் பண்ணணும் இல்லையா, அரேஞ்ச் பண்ணுறதுக்கு எது ஃபஸ்ட் பேக்கெட் எது லாஸ்ட் பேக்கெட்டுன்றதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த ஃப்ராக்மெண்ட் ஆஃப்செட் யூஸ் பண்ணுறோம். அடுத்து டிடிஎல்லோட எக்ஸ்பென்ஷன் டைம் டு லீவ் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா இப்போ ஒரு பேக்கெட்டு டெஸ்டினேஷன் மெஷின் சென்ட் பண்ணும்போது அதுக்கு டைம் லிமிட் செட் பண்ணியிருக்கோம். இப்போ எக்ஸாம்பிள் ஏலேருந்து பிக்கு டேட்டா சென்ட் பண்ணுறதுக்கு 5 மினிட்ஸ் செட் பண்ணியிருந்தோன்னா அந்த 5 மினிட்ஸ்க்குள்ளே டேட்டா சென்ட் பண்ண முடிஞ்சதுன்னா டேட்டா சென்ட் ஆகும், இல்லைன்னா டிஸ்கார்ட் ஆகும். இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்னா இப்படி செட் பண்ணும்போது நெட்வொர்க் டிராஃபிக் வந்து அக்கர் ஆகாது. அப்போ அடுத்த பேக்கெட்டை பேக்கெட்டை ஆட்டோமேட்டிக்காக அடுத்த இதை சென்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். லாஸ்ட்டில் எல்லா பேக்கெட்டும் சென்ட் பண்ண பிறகு இந்த பெண்டிங்கில் இருக்கக்கூடிய இந்த பேக்கெட்டை சென்ட் பண்ணுறதுக்கு இந்த டைம் டு லீவ் யூஸ் பண்ணுறோம். அடுத்து ப்ரோட்டோகால் நம்ம பார்த்தோம். ஒவ்வொரு லேயருக்குள்ளே ஃபஸ்ட்டு எந்த லேயரில் இருக்கோ அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அப்பர் லேயருக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். அடுத்து ஹெட்டர் செக்ஸம். இந்த ஹெட்டர் செக்ஸம் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ஒரு மெஷின்லேருந்து இன்னொரு மெஷினுக்கு டேட்டா சென்ட் பண்ணும்போது அந்த டெஸ்டினேஷன் மெஷினில் போய் ரீச் ஆகும்போது ஒரிஜினல் டேட்டா தான் ஒரிஜினல் டேட்டா அப்படியே சென்ட் ஆகும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதில் அடிஷ்னல் பிட்ஸ் ஆஃப் டேட்டாவும் ஆட் ஆகியிருக்கலாம், இல்லை ஒரிஜினல் பிட்டில் உள்ள டேட்டாவும் ரிமூவ் ஆகிருக்கலாம், டெலீட் ஆகிருக்கலாம், லாஸ் ஆகிருக்கலாம். இந்த மாதிரியான ப்ராப்ளம் ஏதாவது அக்கர் ஆகிருக்கா, எந்த இடத்துல என்ன டைப் ஆஃப் எரர் அக்கர் ஆகிருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த ஹெட்டர் செக்ஸம் யூஸ் பண்ணுறோம். அடுத்து சோர்ஸ் அட்ரஸில் சோர்ஸ் மெஷினோடைய ஐபி அட்ரஸ் இருக்கும், டெஸ்டினேஷன் மெஷினோடைய ஐபி அட்ரஸ் இருக்கும். ஆப்ஷனல் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா செக்யூரிட்டி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பேடிங் சொல்லும்போது நம்ம டேட்டா சென்ட் பண்ணும்போது இப்போ 32 பிட்டாக பிரித்து வரும்போது லாஸ்ட்டில் 32 பிட் ஃபில் ஆகாமல் இருக்கும். அப்போ அந்த 32 பிட்டு ஃபில் ஆகாமல் இருந்தால் அப்படியே சென்ட் பண்ண முடியாது. அந்த 32 பிட்டுக்கு தேவையான அந்த ஸ்பேஸை ஃபில் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்கோம், ஒரிஜினல் ஃபஸ்ட்டு பிட்டில் உள்ள டேட்டாஸும் இதில் சேர்த்து ஆட் பண்ணி சென்ட் பண்ணுறதை தான் பேடிங் சொல்கிறோம். அடுத்து டேட்டான்ற போது நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் சென்ட் பண்ணுறோமோ அதை தான் டேட்டான்னு சொல்கிறோம். அடுத்து டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோக்காலை ஷார்ட்டாக டிசிபின்னு சொல்கிறோம். இந்த டிரான்ஸ்மிஷன் corresponds to the transport layer of OSI reference model. It receives the data from application layer and hand over it to the internet protocol layer. The reliability mechanism deal with lost, delayed, duplication or missing of packet. Timeout mechanism is used to detect lost packet and request for retransmission.
டிரான்ஸ்மிஷன் ப்ரோட்டோகால் வந்து ஓஎஸ்ஐ ரெஃபரன்ஸ் மாடலில் யூஸ் பண்ணுறோம். இந்த டிரான்ஸ்மிஷன் ப்ரோட்டோகால் என்ன பண்ணோன்னா, நம்ம சென்ட் பண்ணக்கூடிய அந்த டேட்டாவை அப்ளிகேஷன் லேயர்லேருந்து டைரெக்டாக இன்டர்நெட் ப்ரோட்டோகால் லேயருக்கு அந்த இன்ஃபர்மேஷனை ஒப்படைச்சிட்டு அந்த டேட்டாவில் என்னெல்லாம் செக் பண்ணோன்னா, வந்திருக்கக்கூடிய டேட்டாவில் ஏதாவது லாஸ் ஆகிருக்கா, இல்லை டேட்டா இன்னும் வந்து சேராமல் இருக்குதா, டூப்ளிகேட் டேட்டா ஏதாவது இருக்கா, வந்த டேட்டாவே திரும்ப வந்திருக்கா, அல்லது டேட்டா ஏதாவது மிஸ் ஆகி போயிருக்கான்னு இதை எல்லாத்தையுமே இந்த டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் லேயர் ப்ரோட்டோகால் செக் பண்ணும். அதே நேரத்தில் அந்த டைம் அவுட் மெக்கானிசம் யூஸ் பண்ணி எந்தெந்த பேக்கெட்ஸ்லாம் அந்த டெலீட் ஆகிடுச்சு அல்லது லாஸ் ஆகிடுச்சு திரும்ப ரீசென்ட் பண்ணணுன்றத கேட்கும். டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகாலோட பேக்கெட் ஃப்ரேம் ஃபார்மேட் எப்படி இருக்குன்னா, சோர்ஸ் போர்ட், டெஸ்டினேஷன் போர்ட், சீக்வன்ஸ் நம்பர், அக்னாலஜ்மெண்ட் நம்பர், ஹெச்லென், ரிசர்வ்ட், ஃப்ளாக், விண்டோ சைஸ், செக்சம், அர்ஜென்ட் பாயிண்டர், ஆப்ஷன் அண்ட் பேடிங், டேட்டா வேரியபிள். சோர்ஸ் போர்ட்டில் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா, அந்த டெஸ்டினேஷன் சென்ட் பண்ணக்கூடிய அந்த மெஷினோடைய போர்ட் ஐடி நம்பர் வந்து அதில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி டெஸ்டினேஷன் போர்ட்டில் டெஸ்டினேஷன் மெஷினோடைய ஹோஸ்ட் ஐடி போர்ட் நம்பர் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். சீக்வன்ஸ் நம்பர் assigns to the first bit of data stream if it has been splitted. சீக்வன்ஸ் நம்பரில் என்ன பண்ணோன்னா, நம்ம ஒவ்வொரு பேக்கெட்ஸையும் ஃப்ரேம்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம் இல்லையா, ஸ்ப்ளிட் பண்ணக்கூடிய அந்த ஒவ்வொரு பேக்கெட்டுக்கும் ஒவ்வொரு நம்பர் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த நம்பரை வச்சு தான் ரிசீவிங் சைடில் அந்த டேட்டா பேக்கெட்டை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அடுத்து அக்னாலஜ்மெண்ட் நம்பர், ஸ்பெசிஃபை அக்னாலஜ்மெண்ட் ஃப்ரம் த அதர் எண்ட். அக்னாலஜ்மெண்ட் நம்பர் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, இப்போ ஏபின்னு 2 மெஷின் இருக்குது. அந்த மெஷின் டேட்டா சென்ட் பண்ணும்போது கனெக்ஷன் ஓரியன்ட் டேட்டா மூலமாக சென்ட் ஆச்சுன்னா, எக்ஸாம்பிளுக்கு ஏ மெஷின் வந்து 5 பேக்கெட்டை சென்ட் பண்ணணும் அல்லது 5 ஃப்ரேமை சென்ட் பண்ணணுன்னா, அப்போ ஃபஸ்ட்டு ஃப்ரேம் சென்ட் ஆனதும் ஏ வந்து பிக்கு சென்ட் பண்ணதும் அந்த டேட்டா வந்து சேர்ந்துடுச்சுன்னு அக்னாலஜ்மெண்ட் வந்து பி கிட்டேருந்து ஏக்கு வந்தால் மட்டும்தான் அடுத்த பேக்கெட்டை சென்ட் பண்ணும். அடுத்து அதே மாதிரி ஒவ்வொரு பேக்கெட்டும் அந்த ரிசீவிங் மெஷின் வந்து சேர்ந்துடுச்சுன்னு அக்னாலஜ்மெண்ட் கொடுத்த பிறகு லைன் பை லைனாக டேட்டா வந்து சென்ட் பண்ணும். இதனால் டேட்டா மிஸ் ஆகிறதுக்கும் டூப்ளிகேட் ஆகிறதுக்கான சான்சஸ் கிடையாது. ஹெச்லென் எதை ஸ்பெசிஃபை பண்ணுதுன்னா, ஹெடர் ஃபைலோடைய லென்த்தை ஸ்பெசிஃபை பண்ணுது. இந்த ஹெடர் ஃபைலை பைட்ஸ் மூலமாக ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ரிசர்வ்ட் ஃபார் ஃப்யூச்சர் யூஸ், ஃப்யூச்சரில் தேவைக்கு. இப்போ டேட்டா எதாவது சென்ட் பண்ணணும்னா நம்ம ஷெட்யூல் போடுறோம் இல்லையா, அந்த டைமுக்கு சென்ட் பண்ணுற மாதிரி செட் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரியும் இதெல்லாம் செட் பண்ணிக்கலாம். அடுத்து ஃப்ளாக் defines 6 control bit for enabling flow control, connection establishment and termination and mode of transforms. ஃப்ளாக் எதை ஸ்பெசிஃபை பண்ண, ஃப்ளாகில் வந்து 16 பிட் யூஸ் பண்ணுறோம். இந்த 16 பிட்டில் என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா, ஃப்ளோ கண்ட்ரோல் சொல்லும்போது ஒரு லேயர்லேருந்து இன்னொரு லேயருக்கு டேட்டா எப்படி சென்ட் ஆகணுன்றதை கண்ட்ரோல் பண்ணுறதா ஃப்ளோ கண்ட்ரோல் சொல்கிறோம். கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுன்னு சொல்லும்போது டேட்டா டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த சென்ட் பண்ணக்கூடிய அந்த மெஷினுடைய ரிக்வஸ்ட்டை ரிசீவ் பண்ணக்கூடிய மெஷின் கெட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குதான்றதை செக் பண்ணுறது தான் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். டெர்மினேஷன் சொல்லும்போது எல்லா பேக்கெட்டும் சென்ட் பண்ணி முடித்த பிறகு கனெக்ஷனை கட் பண்ணுறது தான் டெர்மினேஷன். மோட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஆன் ஆஃப் இந்த மாதிரி எந்த மோடு அல்லது எந்த கேபிள் இந்த மாதிரி சென்ட் பண்ணுறோன்றதை ஸ்பெசிஃபை பண்ணும். விண்டோ சைஸ் டிஃபைன்ஸ் த சைஸ் ஆஃப் த விண்டோவோட சைஸை ஸ்பெசிஃபை பண்ணும். செக்ஸமில் என்ன பண்ணோன்னா, எந்த இடத்துல எங்கே எரர் அக்கர் ஆகிருக்குன்றதை டிடெக்ட் பண்ணவும் செய்யும், கரெக்ட் பண்ணவும் செய்யும். அர்ஜென்ட் பாயிண்டர் யூஸ் இஃப் த செக்மெண்ட் கண்டெய்ன்ஸ் அர்ஜென்ட் டேட்டா. இப்போ அர்ஜென்ட் பாயிண்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, இப்போ 5 பேக்கெட்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். 5 பேக்கெட்டை ஒவ்வொரு மெஷினுக்கு சென்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது
இப்போ இடையில ஏபி ரெண்டு மிஷின் கம்யூனிகேட் பண்ணி டேட்டா பேக்கெட்டை சென்ட் பண்ணிகிட்டே இருக்குது. சிக்கு திடீர்னு ஒரு அர்ஜெண்ட்டாக ஒரு பேக்கெட்டை சென்ட் பண்ணணுன்னா அப்போ அந்த டைமில் ஏ வந்து அந்த டேட்டா பேக்கெட்டை சென்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த சென்ட் பண்ணக்கூடிய அந்த டேட்டாவை ரிசீவ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகுறது, அந்த மாதிரி செட் பண்ணுறது தான் அர்ஜென்ட் பாயிண்ட்டுன்னு சொல்கிறோம். அடுத்த ஆப்ஷன் அண்ட் பேடிங் டு இன்க்ளூட் சம் ஆப்ஷனல் இன்ஃபர்மேஷன் இன் த ஹெடர் ஃபீல்ட். ஆப்ஷனில் ஹெடர் ஃபீல்டில் ஏதாவது ஆப்ஷனல் இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணணுன்னா இந்த ஃப்ரேமில் ஆட் பண்ணிக்கலாம். பேடிங் முதல்ல சொன்ன மாதிரி அந்த ஸ்பேஸ் ஃபில் ஆகாததுக்கு அடிஷ்னல் டூப்ளிகேட் டேட்டாவை ஆட் பண்ணுறது. யூசர் டேட்டாகிராம். யூசர் டேட்டா UDP. UDP is a connectionless transport layer protocol. UDP protocol identifies various applications running on a device. UDP adds no reliability, flow control or error recovery. UDP is used in multimedia and multicasting. Packet frame format is source port, destination port, length, checksum. யூசர் டேட்டாகிராம் ப்ரோட்டோக்காலை ஷார்ட்டாக யூடிபின்னு சொல்கிறோம். இந்த யூசர் டேட்டாகிராம் ப்ரோட்டோக்காலில் கனெக்ஷன்லெஸ் டிரான்ஸ்போர்ட் லேயர் ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணுறோம். கனெக்ஷன்லெஸ்ன்னு சொல்லும்போது நம்ம முதல்ல பார்த்த மாதிரி ஏபி ரெண்டு மிஷின் கம்யூனிகேட் பண்ணுதுன்னா கம்யூனிகேட் பண்ணும்போது டேட்டாவை சென்ட் பண்ணலாமான்னு ஏ மிஷின் வந்து பி கிட்ட கேட்காம அது ஜஸ்ட்டு டேட்டாவை சென்ட் பண்ண போகிறோன்ற அந்த இன்டிமேஷனை மட்டும் கொடுத்துட்டு அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு பி மிஷின் ரிசீவிங் மிஷின் ரெடியாக இருக்கான்னு எதுவுமே எதிர்பார்க்காம டேட்டா சென்ட் பண்ணுறதை தான் கனெக்ஷன்லெஸ் டிரான்ஸ்போர்ட் லேயர் ப்ரோட்டோக்கால்னு சொல்கிறோம். இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் ப்ரோட்டோக்கால் வந்து வேரியஸ் அப்ளிகேஷன்ஸை ரன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து ரிலையபிலிட்டி, ஃப்ளோ கண்ட்ரோல், எரர் ரிக்கவரி இது எதுவுமே இருக்காது. அப்படின்னா ஃப்ளோ கண்ட்ரோல் சொல்லுமே ஒவ்வொரு லேயர் எப்படி கம்யூனிகேட் பண்ணணும், வந்திருக்க டேட்டாவில் எரர் இருக்கா எதுவுமே செக் பண்ணாது. அப்படியே அந்த ஸ்ட்ரீம் ஆஃப் டேட்டாவை ஒரு மிஷின்லேருந்து ஒரு மிஷினுக்கு சென்ட் பண்ணிடும். இந்த யூசர் டேட்டாகிராம் ப்ரோட்டோக்கால் நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோன்னா மல்டிமீடியா, இந்த ஆடியோ வீடியோ இந்த மாதிரியான ஃபைல்ஸ் சென்ட் பண்ணுறதுக்கும் மல்டிகாஸ்டிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். இந்த யூசர் டேட்டாகிராம் ஃப்ரேம் ஃபார்மேட் பேக்கெட்டில் என்னெல்லாம் இருக்குன்னா எந்த மிஷின் இந்த டேட்டா ஸ்ட்ரீமை சென்ட் பண்ணுது அந்த மிஷினோடைய சோர்ஸ் போர்ட் நம்பர் இருக்கும். எந்த மிஷின் ரிசீவ் பண்ணுதோ அந்த ரிசீவிங் மிஷினோடைய டெஸ்டினேஷன் போர்ட் நம்பர் இருக்கும். அடுத்து அந்த ஒரிஜினல் டேட்டாவோடைய லென்த் எவ்வளோ, செக் சம்மும் இவ்வளவும் அந்த ஃப்ரேம் பேக்கெட்டில் இருக்கும். அடுத்து இதில் லென்த்தில் சோர்ஸ் டெஸ்டினேஷன் போர்ட்டில் சோர்ஸ் மிஷினோடைய போர்ட் நம்பர் இருக்கும். டெஸ்டினேஷன் மிஷினோடைய ஹோஸ்ட் மிஷினோடைய போர்ட் நம்பர் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்த லென்னில் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் யூசர் டேட்டாகிராம் பேக்கெட்டோட லென்த்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். செக் சம்மில் எரர் டிடெக்ஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். Host name is arranged in hierarchical structure. The name hierarchy is based on the concept of naming system. At the top level, there are domain corresponding to educational institution (EDU), commercial entities .com, public organization .org, government entities .gov. Top level domains for countries. Each individual organization gets name at the second level. It is possible to add additional naming level within the organization. To identify sub-organization within the larger organization. Network service that provide conversion between the host name and the IP address of each DN server and provide IP address of specific domain. The client process contact DNS server. It asks for the service server for the IP address of remote computer. Once it gets the reply, the client is now use the IP address to establish connection with the remote computer. Host name
ஹைரார்கியல் ஸ்ட்ரக்சரிங் ஆஃப் நேம். ஹைரார்கியல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லும்போது இதில் 3 லேயர்ஸாக இருக்கும். ஃபஸ்ட்டு டாப் லெவலில் அந்த நம்ம மெயில் ஐடி க்ரியேட் பண்ணும்போது அந்த டாட்டு இந்தியாவில் உள்ள அக்கௌண்ட்டாக இருந்தால் .in, யூகேயில் உள்ளதுன்னா யூகே, யுனைடெட் ஸ்டேட்டுக்கு யூஎஸ் டாட்டுன்னு அந்த டூ டிஜிட் வேரியபிள் அப்ரிவேஷன்ஸ் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுறதை தான் இந்த டொமைன் நேம் சொல்கிறோம். டாப் லெவலில் இது இருக்கும். அடுத்து அதுக்கு கீழே இருக்கக்கூடியது வந்து என்ன பர்பஸ்க்காக நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோன்றதை ஸ்பெசிஃபை பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக அந்த வெப்சைட்டை நம்ம டெவலப் பண்ணியிருக்கோன்னா .eduன்ற அந்த எக்ஸ்டென்ஷனில் இருக்கும். கமர்ஷியல் பர்பஸ்க்காக அந்த வெப்சைட்டை டெவலப் பண்ணியிருந்தோன்னா .comன்ற எக்ஸ்டென்ஷன் இருக்கும். பப்ளிக் ஆர்கனைசேஷன் பர்பஸ் க்ரியேட் பண்ணியிருந்தால் .orgன்ற எக்ஸ்டென்ஷனில் இருக்கும். கவர்மெண்ட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் அல்லது கவர்மெண்ட் ரிலேட்டட் வெப்சைட்டுன்னு சொல்லும்போது .govன்ற அந்த எக்ஸ்டென்ஷனில் இருக்கும். இந்த எக்ஸ்டென்ஷனை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு வெப்சைட் அட்ரஸில் என்ன பர்பஸ்க்காக அந்த வெப்சைட்டை டிசைன் பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த டாப் லெவலில் எந்த கண்ட்ரியிலேருந்து அந்த வெப்சைட்டை டெவலப் பண்ணியிருக்காங்கன்றது ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது என்ன பர்பஸ்க்காக க்ரியேட் பண்ணியிருக்கு. அடுத்து நெக்ஸ்ட் அந்த கம்பெனியோடைய அந்த நேம் வந்து 3rd லெவலில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அந்த கம்பெனி அவங்களுக்கு உள்ள சப் கம்பெனிஸ்குள்ளே கம்யூனிகேட் பண்ணுறதுக்கும் என்ன பண்ணிக்கலாம், கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஐடியும் க்ரியேட் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஐஓபி பேங்க் இருக்குது, அவங்களுக்கு நிறையா பிரான்ச்சஸ் இருக்கும் இல்லையா. அப்போ மெயின் பிரான்ச்சு மெட்ராஸில் இருக்குன்னா அது கீழே அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய வேறு ஐஓபி பேங்க் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு அந்த டொமைன் நேம் க்ரியேட் பண்ணுவாங்க. அந்த டொமைன் நேமை பேஸ் பண்ணி இது எந்த ஏரியா பிரான்ச்சில் உள்ள அந்த கம்பெனின்றதை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு ஹோஸ்ட் நேமை நம்ம கொடுத்ததும் முதல்ல என்ன பண்ணுவோம், இந்த யூஆர்எல்லில் நம்ம அட்ரஸ் டைப் பண்ணுறோம். டைப் பண்ணும்போது இதோட ஐபி அட்ரஸ், இந்த டேட்டா இன்ஃபர்மேஷன் எங்கே போய் ஸ்டோர் ஆகிருக்குன்றதை இந்த டொமைன் நேமிங் சிஸ்டத்துலேருந்து எடுக்கும். டொமைன் நேமிங் சிஸ்டம்னு சொல்லும்போது என்ன பர்பஸ்க்காக க்ரியேட் பண்ணியிருக்கு, அந்த வெப்சைட்டை நம்ம கொடுத்துருக்க அந்த ஐபி அட்ரஸ்லேருந்து என்ன பர்பஸ்க்காக க்ரியேட் பண்ணதுன்றதை அந்த டிஎஸ்என் நேம் மூலமாக கண்டுபிடிச்சி அதோட ஐபி அட்ரஸை அந்த டொமைன் நேமிங் சர்வருக்கு ப்ரொவைட் பண்ணும். டொமைன் நேமிங் சர்வர் கிளைண்ட் கேட்கக்கூடிய அந்த ரிக்வஸ்ட்டுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன்ஸை வித்தின் செகண்ட்ஸில் ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறாங்க.